17வது பேட்ச் யோக குடும்பத்தினர் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நடக்க வேண்டிய சம்பிரதாயம் இந்த ஹைட் வெயிட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான பணி. அதை தொடர்ந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கும். இந்த அப்ளிகேஷன்ல உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்க சரியான முறையில டயக்னோஸ் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஏதோ வெளியில சொன்னது இல்ல நீங்களா புரிஞ்சுக்கினது அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் என்னன்னா உங்க நோயை பத்தின அந்த டயக்னோஸ் தவறா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முதல் விஷயம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் விஷயத்த. உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நோய்களை முழுமையா நீங்க தொடை தெரிய வேண்டுமா, உடம்ப விட்டு முழுமையா நீக்க வேண்டுமா, முதல்ல எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதான் அடிப்படையான விஷயம். இதெல்லாம் எதுவுமே தெரியாம என் நோய்களுக்கு நான் தீர்வு காணுங்க அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உடம்புனா என்ன அப்படிங்கிறதுக்கான நாலேஜ ஃபுல்லா வளர்த்துக்கணும். இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணமா விட்டுடக்கூடியது அப்படின்னு கேட்டா மனம். இந்த மனம் தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணமே. மருத்துவ உறவு சொல்லக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா 90% நோய்களுக்கு காரணம் மனம். இது மருத்துவ விஞ்ஞான உலகம் சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியான உண்மை. 90% நோய்களுக்கு காரணம் மனம். அது எந்த நோயா இருந்தாலும் சரி நல்லா புரிஞ்சுக்கணும். அது முடிக்கொடுற பிரச்சனைல இருந்து, முட்டி வலியில இருந்து, அல்சர்ல இருந்து, பிபில இருந்து, சுகர்ல இருந்து, ஆஸ்துமால இருந்து, கேன்சர்ல இருந்து, ஸ்கின் பிரச்சனை இருந்து, நீ எந்த பிரச்சனைய சொன்னாலும் நோய்கள் அப்படின்னு சொல்லி நீ எந்த பிரச்சனைய சொன்னாலும் அதுக்கு அடிப்படை காரணமே மனம். 90% நோய்களுக்கு காரணம் மனம். அதில் 80% நோய்களுக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை. 10% மட்டுமே தேவைப்படுகிறது. அது கூட அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே. இது யார் சொல்றது? மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மை. அப்ப 90% நோய்களுக்கு காரணம் மனம் சொல்லும் போது அப்ப மனம் பற்றிய விஷயங்களையோ அதை பத்தின புரிதல்களையோ அதுக்கான பயிற்சிகளையோ செஞ்சுட்டா 90% நோய் இங்கத்தான அர்த்தம். அப்படித்தானே? அப்ப எத்தனை பேருக்கு மனசு பத்தி தெரியும்? மனம்னா என்னன்னு சொல்ல தெரியுமா? அது எங்க இருக்குன்னு சொல்ல தெரியுமா? அது எப்படி செயல்படுன்னு சொல்ல தெரியுமா? இந்த உடம்போட எங்க இருக்குன்னு சொல்ல தெரியுமா? மனமும் இருக்கிறதுனால பிரச்சனையா இருக்கு. மனம் இல்லைன்னா நிம்மதியா இருப்பாங்க. ஆடு மாடு நாய் நரி எல்லா சிவராசிகளும் பாத்தீங்கன்னா அது பார்த்து சந்தோஷமா முடியல. நாம ஏதாவது துடிச்சாதான் அது கஷ்டம், இல்ல இன்னொரு விலங்கால அந்த ஜீவனுக்கு கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா இந்த பிறவிங்கிறதே இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா ஜீவராசியும் இன்னொரு ஜீவனை சார்ந்துதான் வாழ முடியும். இதுதான் அடிப்படை. யாரையும் ஒருத்தர் சார்ந்துதான் வாழ முடியும். அப்படிலாம் வாழ முடியாது. அப்ப பாருங்க, அந்த ஜீவராசிகள்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு, பறவைகள் சந்தோஷமா இருக்கு, மீன் தண்ணியில சந்தோஷமா இருக்கு, எல்லா ஜீவனும் சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த மனிதன் சொல்லக்கூடிய இந்த ஜீவன் மட்டும் விரைவிய துன்பன்றோம். பார்க்கணும், விரைவிய துன்பன்றோம். காரணம் என்ன? காரணம் விரைவிலே உயர்ந்த பெரிய மனித பிரிவு. ஆனா உயர்ந்த பெரியான அந்த மனிதன் 5 அறிவுக்கு உட்பட ஜீவராசிலிருந்து ஈடு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனா 6 அறிவு அந்த மனிதன் மட்டும் ஒரு நிமிஷம் நிம்மதியா வாழ தெரியல. என்ன காரணம்? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான். அந்த மனச சுத்தமா சாகடிச்சு அதான் பண்ண போற பாருங்க. சுத்தமா
வேலை செய்யணும். மனசே இல்லாம பண்ணிடலாம். கோர்ஸ் முடித்துல மனசே இல்லாம பண்ணிட்டு அது மீன் ஆயிடும். இல்லாம பண்றதில்ல, மனதை நெறிப்படுத்தி, உரப்படுத்தி, பலப்படுத்தி, அமைதிப்படுத்தி, தாட்ஸே வர நிறுத்திடணும். அப்படி தாட்ஸ் வரக்கூடாது. தாட்ஸ் வரதான் பிரச்சனை, பிரச்சனை. அந்த தாட்ஸே இல்லாம பண்ணிட்டாங்க. எங்க மனசுல எப்படின்னு சொல்லிருந்தோம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எப்பயுமே அமைதியா தான் இருக்கும், டக்கையா காலியா ரொம்ப லேசா இருக்கும். ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட ஃபேஸ் பண்ணணுமா, அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷம் ரிகவர் ஆயிடும். அப்ப அந்த மனசை பத்தின நாலேஜ் வளர்த்துக்க தெரியணும். உடம்ப பத்தின நாலேஜ், மனசை பத்தின நாலேஜ், இந்த ரெண்டையும் வளர்த்துக்கிட்டாலே இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அப்படித்தானே? தப்பிச்சிடலாம், வெளில வந்துடலாம், ஈஸியா வாழ்ந்துடலாம். அப்ப இது ரெண்டும் முக்கியம். மூணாவது, நம்ம அந்த நோய்கள், அது சொல்ற நோய்களை பத்தின தெளிவான ஒரு புரிதல் வேணும். ஃபர்ஸ்ட் அடுத்தது அது எந்த நேரத்துக்கு போடும். நோய்களுக்கு பேர் வச்சது யாருன்னா, யார் வச்சது பேரெல்லாம்? கடவுளை பேர் வச்சு அனுப்பிச்சாரு, யார் வச்சது? படைக்கிறது மட்டும் தான் அவரோட வேலை. படைப்பது, காப்பது, அழிப்பது, அது மட்டும் தான் அவரோட வேலை. இந்த நோய்களுக்கு பேர் வச்சது இந்த நீதி, சட்டம், நியாயம், தர்மம், அதர்மம், இதெல்லாம் பண்ணது யாரு? ஜாதி, மதம், இனம், மொழி, நியாயம், அநியாயம், தர்மம், அதர்மம், பாவம், புண்ணியம், அறம் எல்லாமே எங்கெங்க உருவாச்சு? இந்த சமூக அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்கலாம், ரொம்ப பெரிய கதை. எல்லாம் சமூக அமைப்பு. ஏன் இதெல்லாம் ஏற்படுத்தப்படுதுன்னா, இப்பெல்லாம் இருந்தாதான் இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு ஜீவன் ஒரு கட்டுப்பாடு வாழ முடியும். கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறன்னா இவனை விட ஒரு மோசமான ஒரு அவ்வளவுதான் ஒரு கட்டுப்படுத்தணும். அதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த விஷயங்கள்லாம். ஆன்மீகத்திலிருந்து எல்லாமே, ஆன்மீகம், ஒழுக்கம், நியாயம், தர்மம், பாவ, புண்ணியம் எல்லாமே உருவாக்குற விஷயம். இந்த சமூகம் உருவாக்குற ஒரு விஷயம். அதே மாதிரி நோய்கள் அப்படிங்கிறது கடவுள் பேர் வச்சு அனுப்பல. நீங்க தான் என்ன பண்றீங்க, என்னென்னவோ பேர் சொல்றீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வாயில நோயாளர்களாக பேர் சொல்றீங்க. அதெல்லாம் மனிதர்கள் வச்ச பேர். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கலாம், குறைபாடு, அவ்வளவுதான். இது பேர் வச்சு டிடிஆர் எடுத்தாரு. உடம்புல ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? வாழ்வில் தவறு இருக்கு, அந்த தவறை சரி பண்ணிட்டா அந்த குறைபாடு நீங்கிடும். நோய்கள் நீங்க பேரை வச்சுக்கிட்டு பூதமாக்கி பயந்துக்கிறீங்க சொன்னா அப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நோய்கள் பேரை சொல்லி நோய்களை பத்தின பயத்தை உங்க மனசுல உருவாக்கி உங்களை அரெஸ்ட் பண்றது இல்ல, அவர் கஸ்டடி. கொரோனா அப்படின்னு ஒரு நோய் கிருமிகள் தாக்கி 5.5 கோடி தான் செத்தாங்களா? அமெரிக்கால 5.5 கோடி, நம்ம நாட்டுல 3.5 கோடி சேர்த்தாங்கன்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒரு 25 கோடி இறந்ததா சொல்றாங்க. தானே? அப்படிதானே சொல்லி 25 கோடி சேரலாம்னு சொல்றாங்க. இந்த கொரோனா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அது சளியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி. இப்போ எல்லாரையும் மூக்குல ஒரு பஞ்சு வச்சு எடுத்து டெஸ்ட் பண்ணா கொரோனாங்கிற கிருமி இருக்கதான் செய்யும். இப்ப எது கூட நீங்க எடுத்தீங்கன்னா இருக்கதான் செய்யும். இது இல்லை, ஆதிகாலத்துமே இருக்கு சளிக்கிருமி. புரியுதுங்களா? அத பொருளாதாரமாக்கி ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்கனாமிக்கல் வார் கொண்டு அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சு, சைனா பண்ண பிளான். அமெரிக்கா அடிக்க ஆரம்பிச்சு அவன் அடிக்கணும்னு நினைச்சு இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு இந்தியாவில நிறைய பேர் இருந்தாங்க, அங்கேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அது சாதாரணமா என்ன சொல்லலாம், நீங்க சளி பிடிச்சுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதானே? சளி பிடிச்சுன்னு சொன்னா பயம் இருக்கா? உங்களை கொரோனா கிருமி அட்டாக் பண்ணிட்டு சொன்ன பயம் இருக்கா? அந்த கிருமி உங்களை அட்டாக் பண்ணிட்டு சொன்னதை கேட்டு பல பேர் செத்தான். தெரியுமா? கொரோனா உங்களுக்கு
பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கறத கேட்டு பல பேர் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. அப்போ மரணம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்படும்? நோயினால மரணம் ஏற்படவில்லை. நல்லா புரிஞ்சு விடலாம். நோய்களால் மரணம் ஏற்படவில்லை. மரணம் என்பது பயத்தால் மட்டுமே ஏற்படுகிறது. நல்லா புரிஞ்சு விடலாம். பயத்தால் மட்டுமே மரணம் ஏற்படுகிறது. அப்போ உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நோய்களை பேரை வச்சு உங்களை பயமுறுத்தி உங்களை வந்து அவங்க கஸ்டடி பண்ணி விடணும். சுகர் வந்துருக்கு அப்படின்னா நீங்க வாக்கிங் போய் சொல்லுவான். ஏன் வாக்கிங் போக சொல்றான்? உன் மனசுல வந்து டெய்லி என்ன பண்றீங்க? வாக்கிங் போய் எனக்கு சுகர் வந்திருக்கு, எனக்கு சுகர் வந்திருக்கு, எனக்கு சுகர் வந்து டெய்லி மைண்ட் நீங்க எழுதிக்கிறீங்க, பிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. சுகர் வந்துருச்சுன்னு நீங்க பிக்ஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? சுகர் வந்துருச்சுன்னு, அதுதான் சுகர். அதுக்குதான் சுகர். பிக்ஸ் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் எனக்கு இந்த நோய் வந்து பிக்ஸ் பண்ணீங்களோ, பிக்ஸ் பண்ண நோய் வரும். அதான் அந்த மனசுக்கான பெரிய ஒரு சக்தி. மனதின் ஆற்றல் மிகப்பெரிய சக்தி வாய்ப்பு. உனக்கெல்லாம் மாபெரும் சக்தி இருக்குன்னு சொல்றாங்கன்னா எதை சொல்றாங்க? நீ இந்த உலகையே ஆள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எதை சொல்றாங்க? மனம் தானே, இல்ல வேற உள்ள வச்சுக்கிறீங்களா? மனம் தானே காரணம். அப்போ உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பயம் ஃபர்ஸ்ட் போகும். அதுக்கப்புறம் அந்த நோய்களுக்கான மருத்துவம் செய்யறாங்க இல்லையா? மருத்துவம் நிறைய மருத்துவம் இருக்கு. ஏகப்பட்ட மருத்துவம் உலகம் முழுக்க 64 வகையான மருத்துவ முறைகள் இருக்கிறார். அதுல இந்தியாவுக்கு மட்டுமே 37 வகையான மருத்துவ முறை இந்தியாவுக்கு மட்டும் சொல்றாங்க. உலகம் முழுக்க எத்தனை கண்ட்ரிகள் இருக்கு? எத்தனை நாடு இருக்கு? எத்தனை நாடு இருக்கு? நாம யாருமே தெரியாதா? என்னதான் படிக்கிறீங்க நீங்க? படிச்சுட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. சரியா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் மொத்தமா சேர்த்து எவ்வளவு மருத்துவம் பாக்குறாங்கன்னா 64 மருத்துவ முறைகள் WHO ரெகக்னைஸ் பண்றது. மீறி மறைமுகமா பாரம்பரியமா பண்றதெல்லாம் WHO ரெகக்னைஸ் பண்ணாதான், ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதை வந்து பகிரங்கமாக மருத்துவர்கள் அறிவிக்கப்பட்டு என்ன பண்ண முடியும்? மருத்துவம் பார்க்க முடியும். இப்போ ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? உடனே ஒரு பிளேட் எடுத்து அந்த இடத்துல கீழே வாய வச்சு ஊருக்கு துப்பாடும். இவ்வளவு மருத்துவ முறை இருக்கு. ஆனா WHO அங்கீகரிக்கும். அது வாயில ஏதாவது காயில இருந்து அந்த விஷம் பார்த்தீங்கன்னா இழுப்பு போய் சேர்ந்துடும். அப்படி பண்றாங்க. இந்த மலைவாழ் மக்கள், காட்டுவாசிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துனா அந்த மாதிரி கீழிட்டு அதை அழுத்தி எடுத்துட்டு இல்ல வாய வச்சு ஊறியது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் காப்பாற்ற முடியுமா? முடியும். அது பாரம்பரியமா நடக்கும், மறைமுகமா நடக்கும். ஆனா பகிரங்கமா கிடையாது. அது WHO ரெகக்னைஸ் பண்ணும். அப்ப உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லாம் சேர்ந்து 64 வகையான மருத்துவ முறைகள் WHO ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. இதுல பாருங்க எவ்வளவு பேருக்கு பாருங்க. இந்த 37 வகையான மருத்துவ முறைகள் நம்ம நாட்டுக்கு சமமான எப்படி இருப்பாரு? அப்போ இந்தியாவோட பவர் எப்படி இருப்பாரு? அப்போ அந்த மருத்துவ முறைகள்லாம் என்ன அது தெரியும். அந்த மருத்துவ முறைகள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உடம்பை பத்தி, மனசை பத்தி, நோயை பத்தி, மருத்துவத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டா உங்க உடம்புல இருக்கிற நோய்க்கு என்ன தீர்வு காணலாம் அப்படின்னு கேள்வி எழுமா இல்லையா? எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னு கேள்வி எழுமா இல்லையா? வழி தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் இது புரிஞ்சு போச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, இது வந்து சுகர்னு சொல்றாங்க, அது எதுக்கு போட்டோம்? சுகர் பேர் இருக்கிறான் மருத்துவர்கள். சரி, அது எதுக்கு போட்டோம்? அது ஒரு குறைபாடு. இதை எப்படி நான் வந்து ரெக்டிஃபை பண்றது, அதை எப்படி நான் தீர்வு காட்டுறது, அது எப்படி உண்மையா இருந்தது அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதுக்கான தீர்வு இருக்குமா இருக்காதா? அதுக்கான தீர்வு தான் சொல்லுவீங்க. அப்ப பாருங்க, நோய்களை முழுமையாக வென்றெடுப்பதற்கு உடம்பை பத்தி, மனசை பத்தி, நோய்களை பத்தி, மருத்துவத்தை பத்தி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த நோய்க்கான தீர்வு சொல்யூஷன் இருக்கு. இது 5 தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், அது கேன்சராக இருக்கும்,
எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதை முழுமையாக வென்றெடுக்க முடியும். அப்ப இதை பத்தி நாளை ரெண்டு பேர் இருக்கு, ஒரு உடம்பு பத்தி நாளை ரெண்டு பேர் இருக்கு கிடையாது, மனசை பத்தி நாளை ரெண்டு பேர் இருக்கு சுத்தமா கிடையாது. அப்ப நோயை பத்தி, அப்புறம் மருத்துவத்தை பத்தி சாதாரண ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் எனக்கு சொல்லுறது கூட சொல்ல தெரியுமா? அதுவே தெரியாது. அப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க பிரச்சனைகள், உடல் மனம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க சரியான முறையில் டயக்னோஸ் பண்ணி நீங்க படிச்சது கேள்விப்பட்டு மக்கள் சொல்றாங்கலாம் கிடையாது. இப்ப நான் சொல்ல போற விளக்கம், ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்ல போறேன். சொல்லி அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு நீங்க அனலைஸ் பண்ணி, ஆமா சரியான ரூட்ல சொல்றாரு, ஆமா இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, எனக்கு கரெக்டா டிசிஷன் தெரியுது, இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த அப்ளிகேஷன் நிற்கணும். சரியா? எதுவுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம கண்ணுத்தனமா எனக்கு இந்த நோய்கள் நீங்க டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயிற்சி வந்து தவறா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புரியுதுங்களா? அப்ப நோயை பத்திர டயக்னோஸ் ரொம்ப முக்கியம். நீங்க யோகாவுக்கு வந்து எதுக்காக வந்தீங்க? நோயை தான் வந்தீங்க. எல்லாரும் வந்தீங்க, எனக்கு உடம்பு குறைக்கணும், எனக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, பிபி இருக்கு, சுகர், அதுதான் வந்து இருக்கீங்க. அதுக்குதான் நம்ம வேலை பார்க்கணும். புரியுதுங்களா? ஆனா யோகாங்கிறது எதுக்காக கத்துக்கணும்? எதுக்கான கலை? வாழ்வியல் கலை, ரைட்டு. ஆனா அதாவது யோகாங்கிறது வந்து பாருங்க, யோகாவுக்குள்ள வாழ்வியல் முறைகளை புகுத்தி வச்சிருக்கோம். புரியுங்களா? யோகாங்கிறது எதுக்கான கலை? மனவள கலையாது. இது போன வாரம் நிறைய விளக்கம் சொன்னேன். யோகா நம்ம, அதாவது நான் போன வாரம் நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். யோக கலைகள்ல 64 யோக கலைகள், அதுல உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற யோக கலை, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு யோக கலை கேட்டா அஷ்டாங்க யோகம் தான். அஷ்டாங்க யோகம் தான் பெஸ்ட். அதுதான் முறைப்படி கத்துக்க வேண்டிய ஒரு கலை. 8 பாகம் இல்லையா? யம நியமம், யோகாசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாதி, ஞானம், சமாதி. இது 8 படிகள். இந்த 8 படிகள்ல குருமார்க்கம் இருக்கிறவங்க, அஷ்டாங்க யோகம் இருக்கிறவங்க குருமார்க்கம். அப்ப இதுதான் பாரம்பரிய யோக முறை, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு யோக முறை. இதான் நாம கத்துக்கணும். இந்த யோகக்கலை வந்து எதுக்காக உருவாக்கப்படுது? இதை பொறுத்தவரைன்னா பதஞ்சலி முனிவர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை அடைவதற்கான ஒரு கலை. நியமம், யோகாசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதினா சமம் பிளஸ் ஆதி. ஆதினா இறைவன். அப்போ இறைவனுக்கு நிகரா இறைவனா கூட கலக்கிற ஒரு கலை. யாரால போய் இறைவனா கூட வந்து 2 கலக்க முடியும்? யாரால முடியும் சொல்லுங்க? ஒரு நாய் பண்ணுமா? ஒரு சிங்கம் பண்ணுமா? இல்ல போன வாரம் சொன்ன மாதிரி மனுஷ குரங்கு வந்து மனுஷன் வந்தான்னு சொன்னா அந்த மனுஷ குரங்கு ஞாபகத்துக்கு சமாதிகளை அடைய முடியுமா? நீங்க செய்யற எல்லா வேலையும் செய்யாது. இந்த மனித குரங்குங்கிறது நீங்க செய்யற எல்லா வேலையும் செய்யும். ஆனா ஒரு வேலையை தவிர ஒரு விஷயம் மட்டும் அதை பண்ண முடியும். அது எது தெரியுமா? நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயலும் அந்த மனித குரங்கு செய்யும். ஒரு செயலை மட்டும் அதை செய்யவே முடியும். அது எதுன்னு கேட்டீங்கன்னா சிம்முக்கிறது. இந்த ஆள்காட்டை வந்து கட்ட வந்து கொண்டு இப்படி வச்சு இந்த 3 விரல் ஏற்றி சிம்முக்கிற வைக்க தெரியாது. அது வைக்க தெரிஞ்சுன்னா அதே என்ன ஆயிடும்? மோட்சத்துக்கு போயிடும். அப்ப மோட்சத்துக்கு போறதுக்கான ஒரே பிரிவு எது? ஆமா, மனித பிரிவு தான். அதனாலதான் சொல்லுவாங்க மனிதனும் தெய்வமாகலாம் சொல்லுவாங்க. தெய்வமாகலாம் மனிதன் தான் முடியும். குரங்கால 6 மாதம் நடக்காது. அது அடுத்த பரிணாமத்துக்கு, அடுத்த பிரிவெடுக்கிறதுக்கு ட்ரெயின் கூட எடுத்துக்கலாம். ஆனா மோட்சம் அடைய முடியாது, முக்தி அடைய முடியாது. முக்தி அடையக்கூடிய ஒரே ஜீவன் மனித ஜீவன் மட்டுமே. அதான் இந்த மனிதனை பார்த்து மனிதனும் தெய்வமாகலாம், ஆக முடியும்.
ஆகணும். அதுக்குதான் மனித தெரியும். அஷ்டாங்க யோகத்தை வந்து முக்திக்கான ஒரு கலை, நோய்க்கான கலை கிடையாது. நீ நோய்க்குன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகும். நோயை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போகும். ஆனா ஹாஸ்பிட்டல் அவங்க சரி பண்ணுவாங்க, சரி பண்ண மாட்டாங்க. நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, நோயை சரி பண்ண மாட்டாங்க. நோய்களை சரி செய்தவர் தான் உண்மையான மருத்துவர். நோய்களை முழுமையாக சரி செய்தவர் தான் மருத்துவர்னு பேர். நோய்களுக்கு மருந்து கொடுப்பவர்கள் மருத்துவர் கிடையாது. அவர் வந்து ஒரு வியாபாரின்னு பேரு, பிசினஸ் மேன். நல்ல சூப்பரான பிசினஸ் ஃபீல்டு எடுத்துக்கிறாருன்னு பேரு. சரியான மருந்து, சரியான ஃபீல்டு எடுத்து நல்லா வியாபாரம் பண்றாருன்னு கோயில் தெரிஞ்சுதான் நான் எந்த டாக்டரும் எந்த நோயை சரி பண்ணிக்கிறாரு? ஒண்ணு சொல்லு. பிபி சரி பண்ணிருக்காங்க எந்த டாக்டர்? சாதாரண ஒரு பிபி. சுகர் சரி பண்ணிருக்காங்களா? நான் இந்த நூற்றுக்கணக்கான சுகர் சரி பண்ணி வச்சுக்கேன். அந்த பெரியவர் கூட போன வாரம் வந்து சொன்னார், புகழேந்தி ஐயா. அவங்க சொந்தக்காரு இறந்துட்டாங்க. அந்த டெத்துக்கு போன ஒரு 10 நாள் 15 நாள் ஒரே ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், போன வந்த சரியா சாப்பிடல, டென்ஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு சரி பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்க டாக்டர் போய் பார்த்தேன், 250 சுகர். அவர் டாக்டர் என்ன சொல்றாரு, கம்பல்சரி நீங்க மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நான் டாக்டர் என்ன சொன்னேன், நான் டாக்டர் என்ன சொன்னேன்னா, டாக்டர் நான் கொஞ்சம் யோகாலாம் கத்து வச்சு இருக்கிறேன், நான் ஒரு 15 நாள் யோகா செஞ்சுட்டு குறையினா நான் அவங்ககிட்ட மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. வந்துட்டு ஒரு 15 நாள் யோகா செஞ்சுட்டேன். 15 நாள் யோகா செஞ்சு திரும்ப அதே டாக்டர் போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 90, சாப்பிட்றதுக்கு 110. இதை நீங்க வந்து ரெக்கார்டா, அதாவது என்ன பண்ணுங்க, இது என்னோட ஃபீட்பேக்கா நீங்க வந்து எடுத்து சொல்லுங்க, இல்ல வீடியோ எடுத்து போடுங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த சமூகம் மிகப்பெரிய வியாபார மையம், ஞாபகம். அதுல போய் மாட்டிக்காதீங்க, உங்க பணத்தெல்லாம் அழிக்காதீங்க. இந்த சமூகம் அனைத்து விஷயம் கல்வி, ஆன்மீகம், யோகா உட்பட சொல்லும். ஆனா இந்த யோகா மட்டும் எந்த யோகா சேர்க்கிறாங்க. நம்ம யோகா மட்டும் எந்த யோகா கூட வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியும். அதனால யோகா மூலமா மட்டும்தான் சரி செஞ்சுக்க முடியும். அது சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். சமூக அமைப்பு மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு. அது ஆன்மீகமா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், இல்ல பத்திரிகை துறையா இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அனைத்தும் வியாபாரம் மட்டுமே. அதுல போய் மாற்றிட்டு தனியானீங்கன்னா சின்ன பின்னமா இல்லை. உங்களுக்கு நீங்க செஞ்ச புண்ணியம், நீங்க செஞ்ச பாக்கியம் இந்த யோகால வந்து நுழைஞ்சிட்டீங்க. அதுதான் நீங்க செஞ்ச பெரிய பாக்கியம். அதனால இது நோய்களுக்காக அப்படிங்கிறது இந்த கலை கிடையாது. இது மோட்சத்துக்கான ஒரு கலை. அந்த மோட்சத்தை நோக்கி பயணிக்கும் போது இறைவன் வந்து நம்மளுக்கு உடம்பை எப்படி கொடுத்தாலும் அப்படியே கொண்டு கொடுக்கறது மட்டும்தான் சரியான மைண்டுக்கான கடமையா இருக்கு. எந்த பின்னமும் இல்லாம, மாசுகள் இல்லாம இந்த உடம்பு கொடுப்பான். நான் இந்த பூமிக்கு வந்த வாழ்ந்த நீ எப்படி கொடுத்தியோ அதே மாதிரி உங்களுக்கு என் உடம்ப, உயிரை, ஆத்மாவை திருப்பி கொடுத்துற வச்சுக்கோ. அப்படி கொடுக்கறது மட்டும்தான் மனிதன் செய்யக்கூடிய சிறந்த கடமை. புரியுதுங்களா? அதுல நோய்கள் வந்து அந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது நோய்களை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் தருவதாகவும் நடக்கும். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த டயக்னோஸ் பண்ணி டிக் பண்ணி கொடுங்க. அதுல ஏதாவது புரிதல் இல்லாம ஏதாவது மாற்றி ஏதாவது டிக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனைகள்ல இருந்து தீர்வு கிடைப்பது சந்தேகம் ஆயிடும். அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். சரியா? ஆரம்பிச்சலாமா? அந்த உங்க நோய்களை பத்தி, உடம்ப பத்தி நான் புரிஞ்சுக்கணும்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க டிக் பண்ணி தரணும். அந்த அப்ளிகேஷன் மொத்தம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு என்ன பண்ணணும், யார் வந்து இந்த பிரச்சனை என்ன, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என் மண்டையில போட்டு நல்லா யோசிச்சு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு. இதுக்கப்புறம் என் தூக்கம் கிடையாது. இதுக்கப்புறம் என் தூக்கம் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சா இதுக்கப்புறம் என் தூக்கம் தெரிச்சு.
அந்த என்ன ஒரு பேட்ச் நடுவுல வந்து ஒரு 2 மாசம் உனக்கு சரியா இருக்கும். அவ்வளவுதான், ஒரு மாசம் 2 மாசம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதோட அந்த பேட்ச் முடிச்சு சரி பண்ணி அனுப்புற வரைக்கும் இப்படிதான் பல வருஷம் போயிட்டு இருக்கு. அதனால பாத்துக்கோங்க, சரியா டயக்னோஸ் பண்ணி சொல்றத கேட்டு புரிஞ்சுக்கின்னு இதை டிக் பண்ணிட்டோம். அதுக்கு பேஸா நம்ம ஹைட் வைக்கலாம் கோட் பண்ணி கொடுப்போம். ஒரு டிஎன்ஏ சார்ட் கால்குலேஷன் போட்டு இந்த ஹைட்டுக்கு இந்த ஏஜுக்கு இவ்வளவுதான் வெயிட் இருக்கணும் அப்பெல்லாம் வந்து கோட் பண்ணி தனியா ஒரு சீட்டே கொடுப்பேன். அந்த வெயிட் பிரகாரம் நீங்க உடம்பு குறைச்சாகணும், உடம்பை ஏத்தனா உடம்பு ஏற்றி ஆகணும். அப்படியே மெயின்டைன் பண்ணா அப்படியே மெயின்டைன் பண்ணும். 1/2 கிலோ கூட கொடுக்கூடாது, 100 கிராம் கூட கொடுக்கூடாது. 100 கிராம் 50 கிராம் பண்ணோட தப்பு கிடையாது. கரெக்டா நான் மெயின்டைன் பண்ணா இந்த கிலோனா அந்த கிலோ அப்படியே மெயின்டைன் பண்ணும். சரியா? அதாவது கால்குலேஷன் பண்ணி தருவேன்.